வணக்கம். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கலாம். பிறக்கும் புத்தாண்டு 7.5 சனியில் விரய சனியின் ஆதிக்கத்தோடு பிறக்குது. மேலும் ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் அமர்ந்து புத்தாண்டு தொடங்குது. 12ஆம் இடத்தில் 3 கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கு. குறிப்பா விரய சனியின் ஆதிக்கம் விரயத்தை அதிகரிக்க செய்யும். சுப விரயங்களை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். சகாய ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்துல இப்பொழுது சஞ்சரிக்கிறதுனால வரவு திருப்தியா இருக்கும். இருந்தாலும் சனி ஆதிக்கம் நடைபெறும் பொழுது கடன் வாங்கும் சூழ்நிலை பலருக்கும் உண்டாகும். எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அதிகமாக மக்கள் கூடும் இடங்களில் நீங்கள் பின்னணியாக இருப்பீங்க. இரக்க சுபாவம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இயன்ற அளவு மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதனால சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் சிக்கியிருக்கீங்க. வருடம் தொடங்கி 1.5 மாதத்தில், அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி ராகு கேதுக்கள் மாற்றமடைகின்றன. இந்த புத்தாண்டில் ஜென்ம கேதுவின் ஆதிக்கத்தால் இடமாற்றம், வீடு மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். 7.5 சனியின் ஆதிக்கம் நடைபெறும் பொழுது இடமாற்றம் செய்வதன் மூலம் தோஷங்களில் இருந்து விடுபட இயலும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டு முயற்சி கைகூடும். அதிகாரிகளின் அனுகூலத்தோடு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீங்க. வருட தொடக்கம் முதல் பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. செவ்வாய் சகாயஸ்தானத்துல 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அவரை லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிற குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால மனபயம் அகலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். அரசியல் பிரமுகர்களின் ஒத்துழைப்பால் அனுகூலங்கள் கிடைக்கும். குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால மாலை சூடும் யோகமும் வேலை கிடைக்கும் யோகமும் மக்கள் செல்வாக்கோடு வாழ்க்கை நடத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் நேரம் இது. ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். விரயச்சனியோடு சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறாங்க. இது நன்மைதான். புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். படிப்பில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கும் பிள்ளைகள் தேர்ச்சி பெற்று மேற்படிப்பை தொடர வெளிநாடு செல்லலாமான்னு யோசிப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் திடீர்னு மாற்றப்படலாம். பயணங்களால் நன்மை கிடைக்கும். 12ல் சனி சஞ்சரிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தொழில் ரீதியாக பயணங்கள் உண்டாகும். வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனை ஓயும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்காது. ஆண்டின் தொடக்கத்தில் கடகத்தில் ராகு, மகரத்தில் கேது சஞ்சரிக்கிறாங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேதுகளின் பயிற்சி நிகழுது. குறிப்பா 6ல் ராகு சஞ்சரிக்கும் போது அஷ்டலட்சுமியின் அருள் கிடைக்கும். 12ல் கேது பயணிக்கும் பொழுது பணவிரயம் ஏற்பட்டாலும் அது சுபவிரயமாக மாறும். கருணாகம் 6ல் வந்தால் கடும் பகை மாறும். வருமானம் திருப்தியாகும். வசந்தமும் வாழ்வில் சேரும்னு சொல்லுவாங்க. அதனால பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்குழப்பம் அகன்று தெளிவா சிந்திப்பீங்க. தொழில் வளர்ச்சியில் இருந்து இடையூறுகள் அகலும். தொல்லை தந்த எதிரிகளின் பலன் குறையும். வழக்குகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும். அறுவை சிகிச்சை இல்லாமல் சாதாரண சிகிச்சையிலேயே ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வந்திணைந்து பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பாங்க. வருட தொடக்கத்துல ஜென்மத்துல இருக்கிற கேது இப்பொழுது 12ஆம் இடத்துல பயணிக்க போறாரு. அதனால பயண வாய்ப்புகள் கைகூடும். பல நாட்களாக எதிர்பார்த்த பாகப்பிரிவினைகள் இப்பொழுது நல்ல முடிவிற்கு வரும். வங்கிகளில் கடன் உதவி பெற்று வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு திட்டம் தீட்டியவர்களுக்கு இதுவரை தாமதித்து வந்த நிலை இனி மாறும். புதிய கூட்டாளிகள் வந்து சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க. 12ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள், இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள், முன்னோர் வழிபாடு, ஸ்தல யாத்திரைகள் போன்றவற்றில் ஆர்வம் காட்டும் நேரம் இது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் படிப்படியாக நடைபெறும். அரைகுறையாக நின்ற கட்டிடப் பணியும் தொடரும். அக்டோபர் 28ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறாரு. உங்களுக்கு விரயாதிபதியாகவும் சகாய ஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் வியாழன். அவர் இப்பொழுது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல விரயங்களை செய்யும் சூழல் உருவாகும். ஆரோக்கிய தொல்லை அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. கல்வி பயிலவும் கடல் தாண்டும் முயற்சிக்கு ஒரு பெருந்தொகையை செலவிடுவீங்க. உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். குருவின் பார்வை பலம் 4, 6, 8 ஆகிய இடங்கள்ல பதியுது. சுகம், தாய், வாகனம், வீடு, இடம் போன்றவற்றை குறிக்கும் இடமான 4ஆம் இடத்தையும், எதிர்ப்பு, வியாதி, கடனை குறிக்கும் 6ஆம் இடத்தையும், இழப்புகளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அந்த 3 இடங்களும் புனிதமடையுது. அதனால இந்த அனைத்து ஆதிபத்தியங்களும் உங்களுக்கு நன்மை தருவதாக அமைய போகுது. குறிப்பா வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். புதிய உத்தியோக வாய்ப்புகளுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அது கைகூடும். தொலைதூர பயணங்களால் லாபம் உண்டு.
கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 7ஆம் தேதி 2019 முதல் ஜூன் மாதம் 24 2019 வரைக்கும் சனி செவ்வாய் பார்வை காலமாகும். இந்த காலத்தில் மிதுன செவ்வாயை தனுசு சனி பாக்குது. முரண்பாடான கிரகங்களின் பார்வையால் முன்னேற்றங்களில் முட்டுக்கட்டை ஏற்படலாம். மண் மனை விற்பனையில் ஏமாற்றம் தரும். பெண்வழி பிரச்சனை தலை தூக்கும். அதே மாதிரி ஜூன் 5 2019 ஜூன் 29 2019 வரைக்கும் ரிஷப சுக்கிரனை விருச்சிக குரு பார்க்குறாரு. இந்த முரண்பாடான கிரக பார்வை காலம் மிகுந்த நன்மை தரக்கூடியதா இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீங்க. பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு. அலுவலக பணி துரிதமாக நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பெற்றோர்களின் மணிவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென தலைமை பொறுப்புகள் வரலாம். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் வருமான பெருக்கத்துக்கு வழி பிறக்கும். பொருளாதார முன்னேற்றத்தால் கடன் தொல்லைகள் அகலும். கணவன் மனைவி இடையே அன்பும் ஆதரவும் கூடும். 7.5 சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்களை தீவிரமா பேசி முடிக்கிறது நல்லது. பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் வந்து சேரும். தாய் வழி அனுகூலம் உண்டு. வீட்டிற்கு தேவையான மிக்சி கிரைண்டர் போன்ற மின்சாத பொருட்களை பழச கொடுத்துட்டு புதுசை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல அணிந்திருக்கும் ஆபரணங்களையும் கொடுத்துட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. பணிபுரியும் இடத்திலிருந்து சிக்கல்கள் அகலும். உத்தியோகத்துல ஏப்ரல் மாதத்துக்கு பின்னாடி எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அமையும். வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். இனிய வாழ்வமைய குலதெய்வ வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கான பொதுவான வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டு வருவதோடு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.